திருச்சி அம்மாவில் தான் சங்கீதா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சங்கீதா அம்மா இருக்கிற இடத்துக்கு திருச்சி அம்மா வரக்கூடாது. வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, அவங்க எல்லா விஷயத்துலையும் அவங்க தான் தலையிடுறாங்க. இல்லை, அவரெல்லாம் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிற சாட்டை சவுக்கு சங்கர்லாம் பணம் கொடுத்தா கூட பேசுவாங்க. நம்ம என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? நம்மளுக்கு ஒரு நல்ல முதல்வராக இருக்கிறாரா, நேர்மை நடந்துக்கிறார், அது போதுமே. அவர் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? அவர் வீட்டில் என்ன வேணால் சாப்பிட்டு என்ன வேணால் இது இருக்கும். இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே தெரியல. சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. ஏதோ ஒரு இதில் வந்துட்டாங்க அரசியல், அதை கன்வியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆட்சியெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் விலைவாசிகளை தான் மக்கள் திறந்து நல்லா பேச சொல்லுங்க. நாங்கள் தான் வீடு லீடர் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நல்லது தானே செஞ்சிட்டு இருக்காரு. நல்லது செய்யலைன்னா அவர் என்ன சொல்றாரு? எதாவது செய்யல அதை மட்டும் சொல்லு. வளர்ந்து வர கட்சி தானே, தூக்கி கொடுத்துட்டும் நல்ல பேர் எடுக்கட்டும். 4 இடத்துல போயிட்டு சொல்லட்டும், விஜய் நல்லா பண்றாரு. 6 மாசத்துல போயிடுவாங்க, 1 வருஷத்துல போய் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மக்களாட்சி பார்க்குறோம் நாங்கள். நல்லது செய்யலைன்னா மக்களை கவுத்துருவாங்க. தமிழில் என்ன பேசுகிறான்னு அவனுக்கு தெரியல, பார்த்தீங்களா? அது பேச தெரியாமல் அவன் பேசி என்ன பண்ணும்? கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் நிறைய லஞ்சம்லாம் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்சியில் லஞ்சம்லாம் இருக்குதா? எப்பா இன்னும் சொல்கிறாங்க, மரம் ஏறி தேன் அழிக்கிறவன் பிறங்க நக்காத இருக்க மாட்டான். எங்களுக்கு தெரியும். அதாவது ஜாஸ்தி இருக்காது, கம்மியாக இருக்கும். முதல்வன் அர்ஜுன் படம் பார்த்தீங்களா? அதில் சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாருல, அதை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இங்கே சில மாற்றங்கள் நடக்கிறது தான் நான் சொல்லுவேன். இப்போ தாவைக்கு ஆட்சி அமைச்சு 100 நாள் ஆயிடுச்சுக்கா. இதுவரை ஆட்சியெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? நல்லா நடத்துறாங்களா? நல்லா தான் இருக்கு. எதுவும் எந்த பிரச்சனையும் தெரியல. ஆட்சி நல்லா பிரகாசமாக போயிட்டு இருக்குது, எந்த குறையும் இல்லாத போயிட்டு இருக்குது. மக்களுக்கு எந்த குறையும் இல்லை, மற்றவங்களுக்கு குறை இருக்கு. அதாவது எதிர்கட்சிக்கு குறை இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட அவர் எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் பண்ணிட்டு இருக்காரு. திருச்சி அம்மா மட்டும் விஜய் விஷயத்தில் தலையிடக்கூடாது. சங்கீதா மேடம் தான் வரணும். சங்கீதா அம்மா மேடத்துக்கு கூட அவங்க பிரச்சனைக்கு திருச்சியா வரக்கூடாது. லஞ்சம் ஊழல் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சுதந்திரமாக இருக்கும். அடிப்படை வசதி கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அமைச்சருங்களாம் இறங்கி வேலை செய்யலை. ஒன்றும் அமைச்சருங்களாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வேலை செய்யணும். இப்போ நீ ஆட்சியில் இருந்த கஜானாவை காலி பண்ணிட்ட, மொத்தத்தையும் சுரண்டி எடுத்துக்கின்னு வெறிய கோணி பையை கிடாச்சிட்டு போயிட்டேன். அந்த கோணி பை ரொம்ப வரைக்கும் மறுபடி இப்போ வந்ததுன்னு எதுவுமே செய்ய முடியாது. அவர் சொன்னது செய்கிறன்னு தான் உண்மை. எப்படி பார்த்தாலும் 2 வருஷம் போகணும். ஃப்ரீயாக எதுவும் பொருள் எதுவும் வேண்டாம் எங்களுக்கு. அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஜாப், அந்த மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுத்தா, அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா, இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றுமே இல்லைம்மா, ஒன்றுமே தெரியல. சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. எந்த கொள்கையும் என்ன திட்டங்களும் சரியாக நிறைவேற்றுற மாதிரி சொல்லலை. நிதிநிலை அறிக்கை வாசிச்சாங்கல்ல பட்ஜெட்டில், அதில் எதுவுமே சொல்லலை. மக்கள் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு இதில் வந்துட்டாங்க அரசியல், அதை கன்வியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எல்லாருமே நேர்மையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்றது ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்ச நிறைய மாற்றங்கள் தெரியுது. என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் எங்கள் வீட்டாண்ட இருக்கிற அந்த காவாயெல்லாம் சுத்தம் பண்ணி, அந்த கூவாரெலாம் நான் இது வரைக்கும் சுத்தம் பண்ணி பார்த்ததே இல்லை. சுத்தமாக இருக்குது. அப்புறம் எங்கேயுமே லஞ்ச லாவணம் இல்லைன்னு எல்லா இடங்களையும் நம்ம பார்க்குறோம். அதுவே நம்ம நேராக அப்ரோச் பண்ணல. பார்க்குற இடங்கள்லாம் எங்கேயுமே லஞ்சம் கிடையாது, லாவணியம் கிடையாது, ஊழல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்சியெல்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க, ஆனால் விலைவாசிகளை தான் மக்கள் திறந்து நல்லா பேச சொல்லுங்க. பொருளாதாரம் கம்மியாக இருந்தால் நார்மலாக நல்லாயிருக்கும். மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. சாட்டை நேற்று ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எம்எல்ஏக்களை பற்றி எதனா பேசணும் கம்முன்னு இருக்காரு முதலமைச்சர் அவர்கள். திரிஷா பற்றி பேசினா மட்டும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்றாரு அப்படின்ற மாதிரி. திருச்சி அம்மாவில் தான் சங்கீதா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சங்கீதா அம்மா இருக்கிற இடத்துக்கு திருச்சி அம்மா வரக்கூடாது. வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, அவங்க எல்லா விஷயத்துலையும் அவங்க தான் தலையிடுறாங்க. இவ்வளோ பிரச்சனை விஜய் சாருக்கு நான் ஒரே ஒரு வேண்டுதல் சொல்கிறேன். சங்கீதா அம்மா கூட தான் இருக்கணும். அவரு திருச்சி அம்மா கூடலாம் இருக்கக்கூடாது. திருச்சி அம்மாலாம் எந்த விஷயத்துலையும் வரக்கூடாது. இல்லை, அவரெல்லாம் நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கிற சாட்டை சவுக்கு சங்கர்லாம் பணம் கொடுத்தா கூட பேசுவாங்க. அவங்கெல்லாம் மக்கள் இது பண்ணுறாங்க. அவங்க என்னன்னா ஆப்போசிட்டாக பேசுவாங்க. ஒருத்தர் நல்லா இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் யாருன்னா ஒரு இன்சல்ட் பண்ணின்னு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வச்சா அவனை போட்டு ஏதாவது பேசுறதுக்கு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நடக்குது. அதெல்லாம் நம்ம என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? பிரச்சனை சொல்ல முடியாது. அவங்கவுங்க பர்சனல் என்னென்ன வேணா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அவர் எப்படி ஆட்சி அமைக்கிறாரு அதை பற்றி, பாலிடிக்ஸ் என்னவோ அது மட்டும் பேசுகிறேன். எல்லாரோட பர்சனல் எப்போயும் போனாலும் அவங்களுக்கும் நிறைய பேட் இருக்கும், சொல்ல முடியாது. எனக்கு அதை பற்றி எல்லாம் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நம்ம பேச விருப்பம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கெட்ட பகுதி எல்லாருக்குமே இருக்கும், செகண்ட் பேஸ் இருக்கும்.
மற்றபடி என்னென்னா நேர்மையாக நடக்குது. அதை விட உங்களுக்கு என்ன வேணும்? அரசியல்னாலே பொதுமக்களுக்கு நல்லது நடக்கணும், நேர்மை நடக்கணும், அதுதான் வேணும். நம்மளுக்கு ஒரு நல்ல முதல்வராக இருக்கிறாரா, நேர்மை நடந்துக்கிறார், அது போதுமே. அவர் எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்ன? அவர் வீட்டில் என்ன வேணால் சாப்பிட்டு என்ன வேணால் எதுவும் அதை பற்றி நம்மளுக்கு அவர் பிரியாணி சாப்பிட்டோம், கறி சாப்பிட்டு, மீன் சாப்பிட்டோம், அதை பற்றி நம்ம கருத்து இல்லை. அவங்கவுங்களோட சொந்த விருப்பத்தில் நம்ம தலையிடக்கூடாது தான் நான் நினைக்கிறேன். இந்த குற்றச்சாட்டு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சரியில்லை. அது சினிமா துறை வேற, அரசியல் துறை வேற. என்ன இருந்தாலும் என் கேப்டன் மாதிரிலாம் அந்த உலகத்தில் வர முடியாது, அதான் உண்மை. அவங்க நடிகை மேலே ஈர்ப்பு இருக்கு தப்பு. அது நடிகர் மேலே மட்டும் இல்லை, ஒவ்வொரு தமிழக பெண்கள் மேலேயும் ஒரு இது இருக்கணும், ஒரு பாதுகாப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு அடிக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச அரசாக இருக்கணும். அவ்வளவுதான். அது வந்து ஒரு பெண்ணை வந்து நம்ம குறையா சொல்லவும் கூடாது, புரியுதுங்களா? அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபேமிலிங்கிறது வேற, பொதுன்றது வேற. இதையும் அதையும் கம்பேர் பண்ணி நம்ம பேசக்கூடாது, அது ரொம்ப தவறான விஷயம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போய் வாழ போகிற பொண்ணு, புரியுதுங்களா? அது இவங்களும் வாழணும். இவரு கூட ஒரு பொண்ணு இருக்குல்ல, இவர் தாலி கட்டின பொண்டாட்டி இருக்குல்ல, அப்போ அது மனசில் என்ன தோணும்? ஊரே சொல்லுது, உலகமே சொல்லுது, 8 கோடி மக்களும் சொல்கிறாங்கன்னா ஒரு மனசில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்குமா இருக்காதான்? அது வந்து குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, அந்த வார்த்தைக்கே விட்டுறணும். அண்ணாமலை வந்து நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு வருஷத்துல நல்லது எதுவும் செய்யலைன்னா ஒரு வருஷத்துல உங்க ஆட்சியை கவுத்துட்டு நாங்க தான் வீத லீடர் தான் ஆட்சி அமைக்க போறோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நல்லது தானே செஞ்சிட்டு இருக்காரு. நல்லது செய்யலன்னா அவர் என்ன சொல்றாரு? எதாவது செய்யல அதை மட்டும் சொல்லு. நல்லது செய்யலன்றது அவர் பார்வைக்கு இருக்கலாம். என்ன இப்போ ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்தா தெரியுமா, புதுசா வரவங்கள தட்டி விடக்கூடாது, கையை கொடுத்து தூக்கி விடணும், மேலே ஏற்றி விடணும்னு சொன்னார். இப்போ அவர் வாயால் விஜய் நல்லது செய்யலைன்னா நாங்கள் ஆட்சியை கலைக்குவோம், அப்புறம் ஏன் அந்த சொல்கிறாரு? இதையும் தூக்கி விடலாம்ல. நீங்கள் வந்து அதாவது ஒரு பேச்சுன்னா எப்படி இருக்கணும், அப்போ அந்தந்த நேரத்துக்கு அவங்க காய் நவுத்துறாங்களா அதை எடுத்துக்கணும். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு. வளர்ந்து வர கட்சி தானே, தூக்கி விடட்டும், நல்ல பேர் எடுக்கட்டும், 4 இடத்துல போயிட்டு சொல்லட்டும் விஜய் நல்லா பண்ணுறாரு, மெந்திக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா பண்ணுறாரு மொத்தமாக சொல்ல வேண்டாம், மெந்திக்கு இப்போ பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லட்டுமே. அப்படி எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா யாருன்னா புதுசாக வந்திருக்காருல்ல, மோஸ்ட்லி வந்து அவர் என்னதான் நல்லது பண்ணாலுமே எல்லாருமே அப்படிதான். இப்போ விஜய்னு இல்லை, அந்த இடத்துல யார் புதுசாக வந்திருந்தாலுமே எல்லாருமே காமனாக பேசக்கூடாது. அரசியலில் ஊறி போனவங்க பேசுறது தான் அது. 6 மாதத்தில் போயிடுவாங்க, 1 வருஷத்தில் போயிடும், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் மக்களாட்சி பார்க்குறோம் நாங்கள். அதனால் யாரும் அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் இது பண்ண முடியாது. நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியவே முடியாது. 5 வருஷம் சென்று தான் உன் கதையை எடுக்க முடியும். இதுக்குள்ளே மக்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது வந்து செய்வார், கொஞ்சம் கொஞ்சமாக செய்வார், செய்யாத விடவே மாட்டார். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகள் வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் அரசாங்கன்றது எல்லாமே அதில் உட்காந்து இருந்து நல்லா பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எந்த சிஎம் வந்தாலும் நல்ல மக்களுக்கு நல்லது செஞ்சால் ரைட்டு, விலைவாசிக்கெல்லாம் கொஞ்சம் நார்மலாக கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லது செய்யலைன்னா மக்களை கவுத்துருவாங்க. அது வந்து அவருன்னு இல்லை, மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. நல்லது செய்கிறாரா இல்லைன்னு பார்க்குறாங்கல்ல அவங்களும். அண்ணாமலை வேணாங்கிறீங்க? அண்ணாமலை வேணான்னு சொல்லலை, இவரோட தான் நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கும்போது எதுக்கு நம்ம மாற்றத்தை பற்றி யோசிக்கணும்? இப்போ கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா போன ஆட்சியில் நிறைய லஞ்சம்லாம் வாங்கியிருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆட்சியில் லஞ்சம்லாம் இருக்குதா? எப்பா இன்னும் சொல்கிறாங்க, மரம் ஏறி தேன் அழிக்கிறவன் போகிறங்க நக்காத இருக்க மாட்டான். எங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன், நீ 1000 தடை போட்டாலும், நீ 1000 வேலை காட்டினாலும் அவங்க வந்து நடக்கிறது நடத்திக்கின்னு தான் இருப்பாங்க. அதாவது வந்து ஜாஸ்தி இருக்காது, கம்மியாக இருக்கும். மக்களே நிறைய பேர் பேசுகிறாங்களே, இதுமாதிரி நான் இப்போது ஃபஸ்ட் லேண்ட் வாங்க போனேன், அப்போ இந்த மாதிரி கேட்டாங்க. அதெல்லாம் நம்மளும் சோஷியல் மீடியா பார்த்து தான் பேசின்னு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் யாருமே காசு கொடுத்துலாம் பேசல, எல்லாருமே அவங்களோட ஓன் கருத்தை இது மாதிரி முன்னாடி எப்படி இருக்குது இப்போ எப்படி மாறி இருக்குன்றது எல்லாத்தையுமே ஓப்பனாக உடைக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய இடத்துல லஞ்சம் எல்லாமே குறைஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. பெரிய இடத்துல இருக்கவங்க எல்லாமே பயப்படுறாங்களா, அதுவே பெரிய விஷயம். இது யாருமே பண்ணாது தான் இது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதுவே பண்ணா இப்போ நாலு பின்ன நான் ஃபியூச்சரில் எதனா ஒரு இடம் போனாலும் எதனா பண்ணணுன்னாலுமே நான் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருப்பேன். இந்த மாதிரி வந்து லஞ்சம் கேட்பாங்க அப்படின்ற எனக்கு பயமே இருக்காது. இதுக்கப்புறம் சொல்கிறேன். இல்லை, இவரும் பழி வாங்குற அரசியல் தான், பழைய ஃபார்முலாவில் தான் இருக்காரு. அந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. மக்கள் நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அவரால் வந்து கன்வியூ பண்ணணும்னா மக்களுக்கு நல்லது செய்யணும், திட்டங்களை தெளிவுபடுத்தணும். எந்த மந்திரிக்கும் தமிழ் பேச தெரியல, புரியுதுங்களா? தமிழ் என்ன பேசுகிறான்னு அவனுக்கு தெரியல, பார்த்தீங்களா? அது பேச தெரியாமல் அவன் பேசி என்ன பண்ணணும்? மக்கள் அவன் ஒரு மந்திரியாக கூட ஒரு திட்டம் கொண்டு வந்தாவோ ஒரு சில விஷயங்களை வந்து அவர் என்ன பண்ணணும், மக்கள்கிட்ட விளக்கணும். அதை விளக்கவே தெரியல, அவர் சொல்ல தெரியல. அப்படி எப்படி அவங்க நல்லா செய்வாங்கன்னு மக்கள் நம்புவாங்க?
ஆனால் எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க, இது விஜய் இதை பண்ணிட்டாரு, விஜய் நடந்து போனார், நாங்கள் வந்து அந்த இதை திறந்து வச்சோம், மேம்பாலம் திறந்து வச்சோம், இப்படிப்பட்ட விஷயத்தை வந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெருசாக இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மாற்றம் வந்துச்சுன்னா நிச்சயமாக நல்ல மாற்றம் வந்துச்சுன்னா மக்கள் அவருக்கே மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. மாற்றத்தை சீக்கிரம் அவரை கொடுக்கணும், அதை தான் நாங்கள் விரும்புகிறோம். அதை நினச்சி தான் முதல்வன் அர்ஜுன் படம் பார்த்தீங்களா, அதில் சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்தாருல, அதை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இங்கே சில மாற்றங்கள் நடக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் கிடையாது, தெரியாமல் என்ன நடக்குதில்ல. இப்போ எல்லா இடத்துலையுமே லஞ்சம்லாம் கிடையாது. நாங்கள் எல்லா விஷயத்துலையும் பார்த்துக்கிறேன், தெரியாமல் என்ன நடக்குதுன்றது தெரியாது. சரிங்களா? இப்போ 300 நாள் ஆயிடுச்சு. இப்போ எதனா நல்ல திட்டம் இன்னும் செய்யணும்னு செய்வார். என்ன திட்டம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்க எதனா சொல்றீங்களா? இந்த போதைகள்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறாரு, அது சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் கட்டுப்படுத்தாருன்னா நல்லா இருக்கும். பெண்கள் கருப்பாய்ப்புக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. குடி மட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லுங்கள். அவர் வந்து இந்த மக்களை நம்பி இறங்கினார், எல்லாம் செலவு பண்ணாங்க, அவர் செலவு பண்ணலை, பாசத்தினால கட் பண்ணார். எப்படி அவர் பாசத்தை உருவாக்கிட்டார். பாசம்தான் பேசுறதுக்கோசரம் பணம் பேசலை. நீ ஆயிரக்கணக்கில் இப்போ கொடுத்தது பேசலை, பாசம் பேசு. இந்த வயிற்றுலேருந்து வர்றது தான் பாசம், இதோட பேசுறது பாசம் கிடையாது. இப்போ நான் பேசுகிறேன்னாக்க, நான் வந்து ஜெயலலிதா கட்சியில் இருந்தால்தான், நான் எம்ஜிஆர் கட்சியில் அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் ரெட்டையில் தான் நாங்கள் எங்கள் வீட்டுக்கார் போட்டது. இப்போ வந்து இந்த வருஷம் தான் நான் மாற்றி போட்டுருக்கிறேன்னாக்கா, இந்த ஆட்சி எப்படி வருதை பார்க்கலாம். சரி, எதிர்கட்சியில குறை இருக்குதுன்னு நீங்க எதிர்கட்சியில அப்படி என்ன குறை சொல்றாங்க? என்ன குறைன்னா லஞ்சம் குறை தான், அதுதானே மெயின் குறைய. லஞ்சத்திலே உருவாக்குறது தானே எதிர்கட்சி, முன்னால் இருந்து ஆளுங்கட்சி, எல்லாமே சொல்கிற கட்சி அதானே. நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லலையே. நீங்களும் என்ன மாதிரி இருந்தால் நீங்களும் அதை தான் சொல்ல போகிறீங்க, அதுதானே உண்மை. இதுதான் குறை கட்சின்னு நான் சொல்கிறேன். முன்னாடிக்கு இப்போ கம்பேர் பண்ணால் இந்த ரவுடிசம்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இப்போ சுத்தமாக இல்லவே இல்லை. போலீஸ்லாம் வந்து டைரெக்டாக வந்து பார்க்கும்போது எதுனா ஒரு சின்ன இதுன்னா கூட ஃபர்ஸ்ட்லாம் மரியாதைலாம் பேசுவாங்க. இப்போ அப்போலாம் அப்படி இல்லை, வாங்க நண்பா போங்க நண்பா. அவர் ஸ்லாங்லேயே ஏதோ ஒரு சில பேர் பேசுறதுலாம் பார்த்தா நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் சைடில் வந்து நல்ல ரெஸ்பெக்ட்டு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதே ஒரு கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் தான் தோணுது. அவர் சொன்ன இதெல்லாம் வந்து அவர் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுவாருன்றதும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போவே ஒரு 50% ஆஃப் ஒர்க்லாம் போயின்னு இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்குது.